அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு ராபியா குக்கிங்கில என்ன செஞ்சிருக்கேன் தெரியுங்களா? சூப்பரான ஒரு வத்த குழம்பு பொடி தாங்க செஞ்சிருக்கேன். இந்த பொடி வந்து 3 மாசம் வரை கெட்டு போகாது. வாங்க இது எப்படி செய்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து பார்த்துடலாம். தேவையான பொருட்கள் வந்து மட்டும் நான் சொல்றேன். அளவுகள் வந்து நான் வறுக்கும்போது சொல்றேன். இப்போ நான் ஃபர்ஸ்ட்டு வந்து துவரம் பருப்பு வந்து எடுத்திருக்கேன். அடுத்து அரிசி எடுத்திருக்கேன். அடுத்து வந்து வெந்தயம் எடுத்திருக்கேன். அடுத்து அடுத்து வந்து கருவேப்பிலை வந்து எடுத்திருக்கேன். அடுத்து ஜீரகம் எடுத்திருக்கேன். அடுத்து உளுந்தம்பருப்பு எடுத்திருக்கேன். அடுத்து வந்து கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். அடுத்து புளி, அடுத்து வந்து மிளகு மிளகு அடுத்து வந்து அ பெருங்காயம். பெருங்காயம் வந்து நான் வந்து பொடி தாங்க எடுத்திருக்கேன். அடுத்து மல்லி எடுத்திருக்கேன். இது அளவுகள் வந்து நான் வறுக்கும்போது சொல்லிக்கிறேன் இது வந்து. அடுத்து சுண்ட வத்தல் எடுத்திருக்கேன். இதாங்க மெயினு. அடுத்து வந்து காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். காஞ்ச மிளகாய் எடுத்துட்டு அடுத்து பூண்டு. பூண்டு வந்து ஒரு முழு பூண்டு, பெரிய பூண்டா ஒரு முழு பூண்டு வந்து எடுத்துக்கிறேன் நான் வந்து. இதில நான் வந்து பூண்டு போட்டு சேர்த்து செய்ய போறேன். இப்போ இது எல்லாத்தையுமேட்டு நம்ம ஒண்ணு ஒண்ணா வந்து வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ எப்படி வறுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ ஒரு பேன் வச்சுருக்கேன். இப்போ இதில வந்து 50 கிராம் மல்லி வந்து எடுத்துருக்கேன். முழு மல்லி, நல்லா காஞ்ச மல்லியா இருக்கட்டும். முழு மல்லி ஒரு 50 கிராம் எடுத்துருக்கேன். இத வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வறுத்துக்கங்க. இது நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கங்க இத வந்து. இத வந்து ஃப்ரிட்ஜில ஸ்டோர் பண்ணி வச்சு நம்ம வந்து வறுத்துக்கலாம் இத வந்து. சாரி, ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அ இது வந்து சீக்கிரம் வந்து கெடாது. ஏன்னா புளியெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால சீக்கிரம் வந்து கெட்டு போகாது. இப்போ இத வந்து வறுத்துருச்சான்னு பார்த்துரலாம் இப்போ ஒருக்கா. இதுக்கு வந்து இது வந்து இந்த பொடி மட்டும் வத்த குழம்புல போட்டா போதுங்க. இது இன்னும் கொஞ்சம் வறுபடணும். இன்னும் கொஞ்சம் வறுபடணும். இது வந்து நம்ம வந்து புளி சேர்க்க வேண்டாம், பூண்டு சேர்க்க வேண்டாம், எதுவுமே சேர்க்க வேண்டாம். இந்த மசாலால மட்டும் நம்ம எவ்வளோ தேவையோ குழம்புக்கு அவ்வளோ போட்டா போதும். ரொம்பவே சூப்பரா இருக்கும். அடுத்து வந்து நம்ம என்ன போட்டுக்கிறோன்னா, 25 கிராம் சுண்ட வத்தல் வந்து சேர்த்துக்கிறேன் நான் வந்து. மல்லி வறுத்து எடுத்தாச்சு. வறுத்து எடுத்ததுக்கப்புறம் சுண்ட வத்தல் வந்து சேர்த்துக்கலாம். இந்த சுண்ட வத்தலும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. இந்த இந்த வத்த குழம்பு பொடிய நீங்க பொடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். நம்ம அடிக்கடி வந்து வத்த குழம்பு வந்து வீட்ல வந்து செஞ்சுக்கலாம். இப்போ இதோடயே நான் வந்து காஞ்ச மிளகா வந்து 20 வந்து நான் வந்து சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாரி நீங்க வந்து சேர்த்துக்கங்க. நான் வந்து 20 காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன் நான் வந்து. இப்போ இது 2யும் சேர்த்து நம்ம வறுத்துக்கலாம். காஞ்ச மிளகா வந்து தனியா வறுத்தா ஒரு பக்கம் கரிஞ்சு ஒரு பக்கம் இதாகி இருக்கும். அதனால் நான் வந்து எப்போவுமே மிளகா வத்தல வந்து இதோடு சேர்த்து தான் வறுப்பேன். இப்போ அடுத்து வந்து பருப்புங்க எல்லாத்தையுமே வறுத்துக்கலாம். அரிசி சேர்த்துக்கலாம். அரிசி வந்து 1 ஸ்பூனு, துவரம் பருப்பு வந்து 2 ஸ்பூனு. இப்போ இதில் ஃபுல் லோ ஃப்ளேமில் வச்சு இதை வந்து வறுத்துக்கணும். இந்த மாதிரி இப்போ இது வறுத்துக்கிட்டு இருக்கும்போதேட்டு அடுத்து வந்து கடலப்பருப்பு வந்து 1 1/2 ஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து வறுத்துக்கங்க. அடுத்து வந்து ஜீரகம் வந்து 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நான் வந்து. அடுத்து நான் வந்து உளுந்தம்பருப்பு வந்து ரொம்ப சேர்க்காதீங்க. 1/2 ஸ்பூன் போதும். சீரகம் 2 ஸ்பூனு, மிளகு வந்து 1 1/2 ஸ்பூனு. சின்ன ஸ்பூனுக்கு 1 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க மிளகு வந்து. இப்போ அடுத்து வந்து வெந்தயம். வெந்தயம் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ இதையும் லோ ஃப்ளேமில் வச்சே வறுத்து எடுத்துக்கோங்க. இது வறுத்துட்டு இருக்கும்போது நல்லா வாசனை வரும். ஏன்னா நம்ம ஏன் லோ ஃப்ளேமில் வச்சுருக்கோம்னா, இப்போ கொஞ்சம் கூட்டி வச்சுருந்தேன்னா பருப்பும் சீரகம் வந்து சட்டுன்னு கரிஞ்சிரும்ல. அதனால் ஃபுல் லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வறுத்து எடுத்துக்கணும் இதை வந்து. இப்போ இதில் வந்து கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் சேர்த்து வறுத்துட்டு நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்ததுக்கப்புறம் இதில் வந்து பூண்டு வந்து ஒரு முழு பூண்டு, பெரிய பூண்டா ஒரு முழு பூண்டு வந்து சேர்த்துக்கிறேன் நான். இதையும் சேர்த்து வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அடுத்து இதில் ஒரு 1/2 ஸ்பூன் வந்து பெருங்காயம் வந்து நான் வந்து சேர்த்துருக்கேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்து 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். இல்லைன்னா கரிஞ்சிடும். அதனால் அந்த சூட்டுலேயே வந்து மஞ்சளும் அந்த பெருங்காயம் வந்து நல்லா வறுபட்டுடும். அதனால் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது வந்து சேர்க்கணும்.
இப்போ அடுத்து இதை எடுத்துட்டு புளி புளி வந்து எவ்வளோ சேர்த்துக்கிறேன்னா, ஒரு லெமன் சைஸ் புளி வந்து நான் வந்து சேர்த்துக்கிறேன். இதையும் ஒரு 1 நிமிஷம் வறுத்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை வந்து வறுத்துக்கோங்க. இது வந்து நல்லா அடிகனமான பாத்திரங்கிறதுனால இது வந்து சட்டுன்னு சூடு வந்து ஏறும். சட்டுன்னு இறங்கவும் செய்யாது. அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க புளியும். இப்போ இதையும் எடுத்துடலாம். பாருங்கள் எல்லாத்தையுமே வறுத்தாச்சு. பாருங்கள் சுண்ட வத்தல் வந்து நம்ம வந்து அவ்வளோ எல்லா சுண்ட வத்தலையும் நம்ம வந்து பொடி பண்ண போகிறோம். எல்லாத்தையும் சுண்ட வத்தல் போடக்கூடாது. ஒரு 3/4வாசி போட்டுட்டு கால்வாசி வச்சுருங்க. ஒரு 25 கிராமில் வந்து சுண்டலை வந்து 3/4வாசி போட்டு இந்த அளவுக்கு வந்து இதை வந்து வச்சுருங்க. இதை வந்து பொடி பண்ணதுக்கப்புறம் கடைசியாக வந்து இதை வந்து சேர்க்கணும். அதுக்காண்டி இதை நான் வந்து தனியாக வந்து வச்சுக்கிறேன். இது வந்து பொடி பண்ணுறதோடு இப்போ இதை வந்து சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா ஆற வச்சிடலாம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் இப்போ இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு பாதி பாதியாக வந்து பொடி பண்ணிக்கலாம். ஃபுல்லாக போடாதீங்க. பாதி பாதியாகவே போட்டு பொடி பண்ணிக்கணும். இப்போ இதை வந்து காரம் உங்களுக்கு கம்மியாக வேணால் ஒரு 5 குறைச்சிட்டு ஒரு 15 மட்டும் சேர்த்துக்கோங்க. அதை விட கம்மி வேணால் 10 சேர்த்துக்கோங்க. ஆனால் நான் வந்து நல்லா காரமாக ஸ்பைஸியாக வேணும்னு சொல்லிட்டு 20 சேர்த்துருக்கேன். இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் நல்லா பொடி பண்ணியாச்சு. பொடி பண்ணதுக்கப்புறம் இந்த சுண்ட வத்தல் வறுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதையும் கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. இது வந்து ரொம்ப சூப்பராக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சுண்ட வத்த குழம்பு பொடி வந்து ரெடி ஆயிடுச்சு. என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு இன்ஸ்டன்ட் வத்த குழம்பு பொடி வந்து ரெடி ஆயிடுச்சு.